மணிரத்னம் அப்டேட் ஆயிட்டாரா? இந்த படம் 80களில் வர வேண்டிய படமா, இல்லை இது செக்கச்சமந்த வானத்தோட 2வது பார்ட்டா? என்னதான் ஆச்சு இந்த தக் லைஃபுக்கு? நம்ம கதை என்னங்கிறத பார்த்துடலாம். 90களில் டானா இருக்கக்கூடிய ரங்கராய சக்திவேல் அவருடைய பிரதர், இவங்களோட வழக்கமான வேலைகள் போயிட்டு இருக்கிறப்ப போலீஸ் இவங்களை சுற்றி வளைக்குது. 2 பேருக்குள்ளாரையும் கலவரம் நடக்கு. இதில் இறக்கக்கூடியவர் தான் சிம்புவுடைய அப்பா. ஸோ கமல் இவரை நம்மளே வளர்த்துவோம் அப்படின்ட்டு எடுத்து வளர்த்துறாரு. கமலுக்கு வலதுகரம் தான் சிம்பு. ஒரு கட்டத்தில் நாசர் சிம்புவுக்கும் கமல் மேலே பகை வருது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது கதையில் இருக்குது. இப்போ நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிறாரு சிம்பு. அப்போ கமலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். ட்ரெய்லரில் வர மாதிரி தான், யார் உசுறு யார் கையில், அது ப்ரிடிக்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கமல் சொல்லவே தேவையில்லை. அவர் வேலையை சிறப்பாகவே செஞ்சுருக்காரு. ஸோ இதுதான் படம். பட் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, காட்ஃபாதர் படம் பார்த்தா அதில் ஆக்ஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும், கான்வர்சேஷன் தான் பெருசாக இருக்கும். அதுதான் இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஒரு ஃபேமிலி, ஒரு லவ்வர், ஃபாதர் அண்ட் சன், பிரதர், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ண விதம் ஸ்க்ரீன் பர்சண்டாக நல்லா இருந்ததை தவிர, இதை 3 மணி நேரம் உட்காந்து நான் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழ ஆரம்பிக்குது இளைஞர்கள் மத்தியில். இவங்க எதிர்பார்த்துட்டு வந்ததே விக்ரம் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும். டைலாக்கு மணிரத்னம் எப்பயும் கம்மியாக தான் தருவார், அதனால் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தது தான் இந்த படத்தினுடைய மைனஸ். இது அவங்களுக்கு தான் மைனஸை தவிர இந்த படம் எடுத்தவங்களுக்கோ நடித்தவங்களுக்கோ கிடையாது. ஏன்னா ஒரு கதைக்கு அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க படத்தினுடைய இயக்குனர். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் பர்ஃபார்மன்ஸு, பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி. டிசப்பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் இடையில நான் சொன்னது தான். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், அப்புறம் எவர்கிரீன் கேங்ஸ்டர் டெம்ப்ளேட். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு டிசப்பாயிண்ட்டாக இருக்கலாம். ஒரு சிலர் இதை இந்தியன் 2 கங்குவாக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் தக் லைஃப் தான்.